காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணி சமைச்சு வச்சோம்னா, இவங்க வீட்ல இருந்தாங்கன்னா, இவங்க பிளான மாத்தி விட்டுர்றாங்க. பாப்பாக்கு லீவு அப்படிங்கிறதுனால வீட்ல இருக்கிறாங்களா, மதியத்துக்கு எனக்கு வெந்தயக்கீரை புளிக்குழம்பு தான் வேணும், மயில்கீரை பொரியல் தான் வேணும் அப்படின்ட்டா, சரி வா வெந்தயக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிக்கிறதுக்கு போயிட்டோம். பாப்பா வந்ததும் நீ வந்தா மட்டும் பத்தாது நானும் வருவேன்னு சொல்லி ரோசியும் கூடவே ஓடியாந்துருச்சு. சரி வா நீ எங்க போனா தான் வராம இருக்கிற வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். போனதும் ஒரே குஷி தான். எல்லாம் கீரைக்குள்ள அங்க இங்க ஓடிட்டே தான் இருக்கு. நம்ம எங்க போனாலும் கூடவே தாங்க வந்துட்டு இருக்குது. நம்மள கொஞ்ச நேரம் காணோம் அப்படின்னாலே நின்னுட்டு கத்துறது. வா அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஒரே ஓட்டம் ஓடியாந்துருது. இதுதாங்க மயில்கீரை. கொஞ்சமா தான் போட்டு விட்டுருந்தேன். கொடிஷியா கிரீன் டெக்ஸ்ல தான் வாங்கிட்டு வந்தது விதை. 2 பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுருந்தேன். இதுல இருந்து தான் வந்து விதை எடுத்து திரும்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு விடலான்ட்டு இருக்கிறேன். பாக்குறக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. பாப்பா கேட்டான்னு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே விதைக்கு விட்டது தான். சரி கொஞ்சமா பறிச்சு எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டு இருக்கும்போது 1, 2 செடி அப்படியே வேரோடையும் வந்துருச்சு. அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படியே போட்டேன். அப்படியே இருந்துச்சுன்னா தழைஞ்சு வந்துச்சுன்னா அப்படியே அதுலேருந்து பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான். மீதி எல்லாமே வந்து விதைக்கு விட்டு எடுத்து கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறோம். கீரையும் பார்க்கறக்கு அவ்வளோ அழகா தான் இருக்கு. குட்டியா இருந்து வரும்போது இருந்தே இந்த மயில் கலர் கலந்தே தாங்க அந்த 2 கலர் கலந்தே தான் வந்துட்டு இருக்குது. கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அடுத்த நாள் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த பப்பாளி வந்து தன்னை போல முளைச்சு வந்தது தாங்க. நம்ம வச்சு விட்டது வேற பக்கம். இது வந்து தானே வந்தது தான். இந்த கொடி வந்து எந்த செடியும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. எல்லா செடியிலையும் அப்படியே சுத்திருது. அதை பார்த்து எடுத்து விட்டோம்னா தான் ஆச்சு. இல்லைன்னா அந்த வளர்ந்து வர செடியை ஃபுல்லா போட்டு அமுத்திரும். அப்படியே ஃபுல்லா படர்ந்து வந்துரும். ரோசி எந்நேரம் நம்ம கூடவே வந்து சுத்திட்டு இருக்குதே. கொஞ்சம் எடுத்து கொஞ்சலாமேன்னு தூக்குன பாவத்துக்கு மேலே குடுகுடுன்னு ஓடி போய் தோல்ல ஏறி படுத்துருச்சுங்க. பயங்கர ஆட்டம் தான். பாருங்களேன் வாலாட்டிட்டு ஒரே குஷி கிளம்பிருச்சு. நம்ம கூடவே சுத்திட்டு இருக்கானே அப்படின்ட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருக்கு எந்நேரம். ஆனா எதை பார்த்தாலும் பயக்கிறது இல்ல. ரோசியை கொஞ்சிட்டு தலை மேல இருக்கிற ஒருத்தனை மறந்துட்டேங்க. கொய்யாக்காய் இருக்குதான்னு பார்க்கலான்னு நிமிந்து பார்த்தது தாங்க தெரிஞ்சது. மேல அவ்வளோ பெருசா அலையா விருந்தாளி படுத்துட்டு இருக்கிறான். சரி இறங்கி போடான்ட்டு வெயிட் பண்ணி இறங்கி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க சமைக்கிறதுக்கு.